தீபாவளிக்கு என்ன ஒரு கிரேஸ் இருக்குமோ, ஒரு மூட் இருக்குமோ, அந்த மூட் வந்துட்டு இப்போ மங்காத்தா ஃபீவரா எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அஜித் சார் பத்தி சொல்லி ஆகணும். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, அஜித் சார்னால ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு நடிகர்னா அஜித் சார்னு சொல்லலாம். இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அஜித் சாரோட பிரசன்ஸ் எந்த ஃபங்க்ஷன்ஸ்லயும் இருக்காது, எந்த இன்டர்வியூஸ்லயும் இருக்காது. பட் ஸ்டில் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு எங்க எல்லாரையும் வந்துட்டு அவர்கிட்ட இழுக்குது. எங்க எல்லாருமே வந்துட்டு நாங்க எல்லாருமே வந்துட்டு அவரை ரசிக்கிறோம் as a ஃபேனா. எஸ்பெஷலா மங்காத்தால பாத்தீங்கன்னா ஐ திங்க் இஸ் அவரோட அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்த படத்துல வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் நடிப்பா இருந்தாலும் சரி, தி வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப், அந்த ஸ்டைல், அந்த லுக், ஐ திங்க் இட்ஸ் ஆப்ட்லி பர்ஃபெக்ட்லி டெய்லர் மேட் ஃபார் அஜித் சார்னு சொல்லலாம். பர்ஃபெக்ட் 50th ஃபிலிம் அஜித் சார். பிகாஸ் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து சினிமாவில் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஒரு லெவலில் பிடித்திருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பிகாஸ் ஐ எம் கோயிங் த்ரூ தட் ப்ராசஸ். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சினிமாவில் வந்துட்டு ஒத்த கால நின்று எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நின்று பல ஹிட்டுகள் பல ஃப்ளாப்புகளையும் தாண்டி இப்போ வந்துட்டு ஒரு 50th ஃபிலிம், ஒரு எண்ட் ஆஃப் தி 50th ஃபிலிம் ஷுட் கவுண்ட். அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலிமா அமைஞ்சிருக்கு. ஒரு மெகா ஹிட்னு சொல்லி டிக்ளேர்ட் மங்கா.